ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டாடா டெக்லேருந்து வந்திருக்கோமே நியூஸை நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டாடா டெக் பார்த்திங்கன்னா குவார்ட்டர் அண்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 1.5% கிட்ட டிக்ளைன் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா அதே செக்டரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 39% பார்த்திங்கன்னா க்ரோத்தில் இருந்திருக்கு. இவங்களோட பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்க 4 மேஜர் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க தேர்ட் குவார்ட்டரில். இந்த சேலரி வேறு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, அதனால தான் பார்த்திங்கன்னா கீழே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த இதற்கு போய் பார்க்கலாம் என்னென்னு. விப்ரோ 3 Q3 ரெவென்யூ வந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா Q4 பார்த்திங்கன்னா பைப்லைன் ஆர்டர் கிடச்சிருக்கும் போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்கணும். Q3 ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்திங்கன்னா 17.5% கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா HCL டெலிவரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. Q3 பார்த்திங்கன்னா இது வந்துட்டு Q4 கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செக்டரில் பார்த்திங்கன்னா 15% நியர்லி க்ரோத் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் செக்டரில் பார்த்திங்கன்னா 2.2% கிட்ட அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் பார்த்திங்கன்னா Q4 வந்து அப்ளை ஆயின்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் இருக்குல்ல, அவங்களோட பார்த்திங்கன்னா ஹை டிராஃபிக் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காப்புல. அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் நடந்திருக்கும் போல இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இருக்குல்ல, அவங்கள வந்துட்டு நல்லா ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஹையர் டிராஃபிக் கொண்டு வர சொல்லி. கோல்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா கோல்டு ஃபால்ஸ் RS 10 ரூபாயிலேருந்து 82,230 போட்டிருக்காங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா சில்வரும் பார்த்திங்கன்னா 100 ரூபா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ப்ரைஸ் ஆஃப் 10 grams ஆஃப் 24 கேரட் கோல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா மும்பை ப்ரைஸு, மும்பை, சென்னை, ஹைதராபாத் ப்ரைஸு, அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கிட்ட குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 82,230 அப்படின்னு போட்டிருக்காங்க. சில்வர் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கிட்ட குறைஞ்சிருக்கு. அதோட 1 கிலோகிராம் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 96,400 போட்டிருக்காங்க. 22 ரூபா கோல்டு பார்த்திங்கன்னா ஆல்சோ பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கிட்ட கீழே விழுந்திருக்கு. 10 grams பார்த்திங்கன்னா மெட்டல் பார்த்திங்கன்னா செல்லிங் அட் 75,390 போட்டிருக்காங்க. டெல்லியில் பார்த்திங்கன்னா 24 கேரட் கோல்டோட விலை பார்த்திங்கன்னா 82,230. இதே மும்பையில் பார்த்திங்கன்னா 75,240 போட்டிருக்காங்க. இது டெல்லி. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா 22,000 பார்த்திங்கன்னா 75,390. எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் தான் அதிகமாக இருக்குது. கொல்கத்தாவில், டெல்லி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். டெல்லியிலேயும் பெங்களூர்லன்னு பார்த்திங்கன்னா 96,000 ரூபாய்க்கிட்ட இருக்குது. சென்னையில் பார்த்திங்கன்னா 1,03,900 ரூபாய்க்கிட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வாலிடேட்டில் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு. ஸ்மால் கேப்பு 10 பிக் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 37 டேஸில் பார்த்திங்கன்னா 50% வந்து செல் பண்ணியிருக்காங்க. அது எது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 37 டேஸ் கணக்கு வச்சுக்கிட்டா கூட 50% கிட்ட செல் பண்ணியிருக்காங்க அவங்க போர்ட்ஃபோலியோவில். கான்டன்ட் ஸ்மால் ஃபிளாக் பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் ஜம்ப் டூரிங் த 10 month பீரியடில் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ஆஃப் இட்ஸ் போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஃப்ரம் 22 to 73% போட்டிருக்காங்க. ஃபினான்சியல் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா 440 கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் Q3 ஃபினான்ஸ் இயர் 2025 பார்த்திங்கன்னா. அதாவது பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் NPN போட்டிருக்காங்க. அதில் காஸ்ட் பில் மட்டும் பார்த்திங்கன்னா 666 கோர்னு போட்டிருக்காங்க. ரைஸ் அப் டு 756 கோர் கேபிட்டல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹியூஜ் லாஸில் பார்த்திங்கன்னா பெரிய லாஸ்ன்னு போட்டிருக்காங்க 440. தேர்ட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா அதில் எண்டில் லோன்ஸ் பார்த்திங்கன்னா 666 கோர்ஸ் லோன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. லெண்டரோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 127 கோடி. அதுவும் பார்த்திங்கன்னா தேர்ட் குவார்ட்டரில் ஃபினான்ஷியல் இயர் 2024. இப்போ பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2025 பார்த்திங்கன்னா லாஸில் காமிச்சிருக்காங்க. நெட் இன்ட்ரன்ஸ் இன்கம் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. அதுவும் 14% கிட்ட டிக்ளைன் ஆகிருக்கு இயர் ஆன் இயரில் பார்த்திங்கன்னா. இதே பார்த்திங்கன்னா 380 கோடியாக இருந்திருக்கு Q3 ஃபினான்ஷியல் இயர் 2024.
அது $8.3 பில்லியன் பார்த்தீங்கன்னா அதுவும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் மகாராஷ்டிராவில். அமேசான் வெப் சர்வீஸ் அதாவது AWS பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க 8.3 பில்லியன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். கான்ட்ரிபியூட்டிங் பார்த்தீங்கன்னா 15.3 பில்லியன் டு இந்தியா க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது எதுக்குள்ளே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா 2030 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. 1330 கோடி பர்சனல் லோன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்க்ளூடட் டீல் பர்ச்சேஸ் ஏ பர்சனல் லோன் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 3330 கோடி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு பேங்க்னு போட்டிருக்காங்க. லெஸ் தென் 4100 கோடி இண்டிகேட்டட் டைம் டீல் அனௌன்ஸ்மெண்ட் இன் அக்டோபர் 2024. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா The unsecured retail loans including letter micro credit at 10.5% share in net advanceன்னு போட்டிருக்காங்க.